கர்த்தர் நம்மோடு மட்டுமாயிருந்தார். அவரை துதித்து பாடினோம். அருமையான வாலிப பிள்ளைகள் கர்த்தரை ஆராதித்து பாடினது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவருக்கு இருக்கும் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அது மாற்றம் தான் நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். பிதாவாகிய தெய்வமும் அதே தான் எதிர்பார்க்கிறார். அவர் எப்பொழுதும் துதிக்கணும், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணணும். கோடா கோடி தூதர்கள் இருந்த பொழுதிலும் நம்மை உருவாக்குனது காரணமே அதுதான். இவர்களை நான் எனக்கென்று தேர்ந்தெடுத்தேன், இவர்கள் என்னுடைய துதியை அறிவித்து வருவார்கள் என்று சொன்னார். I have chosen them for this cause. இதுக்காகவே தேர்ந்தெடுத்தேன், என் துதியை சொல்லி வருவார்கள். இதுதான் நாம் இதை மாற்ற தான் நாம் ஆண்டவருக்கு செய்ய முடியும். வேறு எதுவுமே நாம் அவர்த்தில் எதிர்பார்க்க முடியாது. அவர் எதிர்பார்க்கல நம்ம இடத்துலேருந்து. பணமோ ஆஸ்தியோ செல்வமெல்லாம் அவருக்கு ஒன்றுமில்லை. பொண்ணும் வெளியது பெண்ணும் வெளியும் என்னுடையது என்று சொல்லுகிறார். நான் சகலத்தையும் நிரப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அவரே எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். ஆகவே அவருக்கு இல்லாத என்ன இருக்குது? ஒன்றுதான் கேட்கிறார். மாம்சமாகிய நாம் நம்மை உருவாக்கின தேவன் நாம் வாயிலிருந்து நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுத்த இதயத்தோடு அவரை துதிப்பது, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது, அவரை நன்றி செலுத்துவது தான் அவர் விரும்புகிறார். அதை தான் இன்றைக்கு நாம் செய்திருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஒவ்வொருவரையும் தனித்தனி ஆசீர்வாதத்தை அனுப்ப போகிறார். அன்புள்ள இயேசு சுவாமி, இதுவரைக்குமாய் நாங்கள் உம்மை துதித்து பாடினோம், உம்மை கீர்த்தனம் பண்ணணும் அப்பா. தேங்க்யூ. அது நல்லது என்று பக்தன் சொன்னான் சுவாமி. உம்மை கீர்த்தனம் பண்ணுவது உமக்கு நல்லது என்று சொன்னான் சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். நீர் உயிரோடு இருக்கிறீர் சுவாமி, அதுக்காக ஸ்தோத்திரம். நான் உங்களை விசாரிக்கிறவர்களபடி நான் உங்கள் பாரமெல்லாம் என் மேல் வைத்துடுங்கன்னு சொன்னீரே. நீர் எங்களை விசாரிக்கிற கர்த்தரப்பா. ஆகவே எங்கள் பாரங்கள், எங்கள் கவலைகள், எங்கள் தேவையெல்லாம் உமக்கு எல்லாம் தெரியும். தெரியாது ஒன்றுமில்லப்பா, தெரியாது ஒன்றுமில்லை. ஒரே ஒரு பார்வை தான் போதும் உமக்கு. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையும் உமக்கு தெரியும். ஆகவே இந்த சங்கலம் கூட எங்களை விசாரிக்கிறாராய் எங்கள் மத்தியில் இருப்பதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. எங்கள் மத்தியில் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பினால் நிறைந்தவராய் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்தினால் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையினால் மத்தியில் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட சுவாமி சில நிமிஷ நேரங்கள் வார்த்தையை தியானிக்கும் பொழுது, வார்த்தையில் ஜீவனும் ஆவி இருக்கிறதுன்னு சொன்னீரே. அந்த வார்த்தை ஆகிய இயேசு நீர்தான் சுவாமி, நீர்தான் வார்த்தை. வேற எதையும் நாங்கள் பேச முடியும், வேற எதையும் மக்களுக்கு கொடுக்க முடியும். நீரே வார்த்தைப்பா. ஆகவே எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி இன்று சாங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்தை அனுப்பும்படிக்காய் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம்ப்பா. நான் ஒரு கருவி தான் ஆண்டவரே. என்னை கழுவும், என்னை சுத்தமாக்கும், மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க, இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் நான் ஆறுதலாக இருக்க ஆண்டவரே, ஒரு பலனாக இருக்க என்னை எடுத்து பயன்படுத்தும். நாம் மகிமை கண்டு ஒவ்வொரு ஆசீர்வதித்து அனுப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா துதிகனமாக உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாம் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், நன்மையே செய்கிறவர், அவர் மாறாத நேசர். இப்பொழுது கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 28, 29, 36 வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28, 29, 30. ஆமேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி தேர்ந்தெடுத்து கொண்ட மக்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு அவரை நேசிக்கிற மக்களாய் மாறுகிறார்கள். அவரால் தெரிந்து கொண்ட மற்ற மக்கள் நேசிக்கிற மக்களாய் மாறுகிறார்கள். அவளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் என்று சொல்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுது. வரலாமா பிரதர்? இதில்
வேண்டாமா பரவாயில்ல இருக்கட்டும் இல்லாட்டி டோன்ட் வரி லீவ் இட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொல்கிறார், அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவர்கள் நேசிக்கிறவர்களை நாம் அவரை நேசித்தோமா? ஆண்டவரை நாம் நேசித்தோமா? நிற்காது, இல்லவே இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்பில் என்றால், அவர் நம்மை அன்பு கூர்ந்தபடினாலே நாம் அவரை அன்பு கூர்ந்தோமாமா. அவர் நம்மை அன்பு கூர்ந்தார். He first loved us. We loved him because he first loved us. நாம் அவரை அன்பு கூறுவதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு காரணம் தான், அவர் நம்மை அன்பு கூர்ந்தபடினால. நம்ம ஒன்றும் இல்லை, தூரமாக கடந்தோம், எங்கேயோ இருந்தோம், ஆண்டவர் விட்டு விலகி ஜீவித்தோம், அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் அவர் நம்மை தேடி வந்து நம்ம ரட்சித்தாரே, அது நிமித்தம் தான் நீ நேசிக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் அந்த நேசருடைய அன்பு, பிதா தம்முடைய மகனை கொடுத்ததை நாம் மனதில் கொண்டு வந்து, நாம் சிலுவையின் காட்சியை கண்டு அவர் இடத்தில் வந்து அந்த அன்பை நாம் ருசிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்காக நீ ஜீவனை கொடுத்தீரே, நான் ஆண்டவரே அடைய வேண்டிய தண்டனையை நீர் அனுபவித்தீரப்பா, என்னை சுத்தமாக்க, என்னை கழுவ, என்னை மீட்டு கொள்ள, என்னை இதெல்லாம் செய்தீரே என்று சொல்லி நாம் இடத்துல வரும்போது என்ன ஆகிறது? நாம் அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். அவர் அன்பை பார்த்து தான் நேசிக்க ஆரம்பிக்கிறோம். We love him because he loved us. He revealed his love to us. அதனால தான் நம்ம அவரை நேசிக்கிறோம். வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவாதி தேவனுடைய அன்பு நிறைந்தவளாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது காரணம் அவரே. அது காரணம் அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் நம்மை இந்த உலகத்துக்கு தோற்றமுள்ளே தெரிந்து கொண்டாராம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வேதம் சொல்லு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவராலே அழைக்கப்பட்டவர்கள், அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று வாசிக்கும் பொழுது தொடர்ந்து வாசிப்பென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர் நம்மை தெரிந்து கொடுத்த நோக்கம் அநேக காரியங்களாய், நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அநேக காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தெரிந்து நோக்கிறோம். ஒரு நோக்கம். The Bible says here we are chosen with a purpose. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்மை அழைத்தவர் இப்படிப்பட்டவராம். உலகம் தோற்று முன்னே நம்ம அழைத்திருக்கிறாராம். பாருங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பில் என்றால் சொல்லப்படுது, உலகம் தோற்றம், even before the foundation of the world, he has chosen us before the foundation of the world, that we should be blameless in love, in loving him. அவரை நேசிப்பதிலும் நம்முடைய சகோதரி நேசிப்பதிலும் நாம் குற்றமற்றவளாக இருக்கும்படிக்காக உலகம் தோட்டத்துங்களே தெரிந்தார். நம்ம அப்பா அம்மா நம்ம அறியதுக்கு முன்பாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, எரேமியா குறித்து வேதம் சொல்லுது. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீ பிறக்கிறதுக்கு முன்பாகவே, உன் தாயின் வயிற்றில் நீ உருவாவதுக்கு முன்பாகவே நான் உன்னை அறிவேனப்பா என்று சொல்கிறார் எரேமியா பார்த்து. I knew you even before you were formed in your mother's womb. உன் தாயின் வயிற்றில் நீ உருவாக்கும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உன் தாயின் வயிற்றில் நீ இருக்கும் பொழுது நான் உன்னை சுத்திகரித்து ஒரு தீர்க்கதரிசியாய் நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறாய். என்ன ஒரு அன்பு பாருங்க. அப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கோம், நம்ம யாரும் நாம் சாதாரண மக்கள் அல்ல. we are a special people. இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்திருப்பது உண்மையாக இருந்தால் ஒரே ஒரு காரணம் தெரியுங்களா? தேவாதி தேவன் உங்களை நேசித்த நிமித்தமாகவும் நாம் அவரை நேசித்ததுனால, நாம் அவரை அன்பு கூறுவதனாலும் இங்கே உட்கார்ந்துருக்கணும். அதை பற்றி சந்தேகமே பட வேண்டிய அவசியம் இல்லை. டுடே ஈவினிங் you can be certain that you are seated here because God loves you and you love him. நீர் அவர்களை நேசிக்கிறீங்க, அதனால தான் கர்த்தர் உங்களை இங்கே உட்கார்ந்து வைத்திருக்கிறார். ஆகவே நீர் அவர்களை நேசிப்பது உண்மையாக இருந்தார், அவரை நேசிப்பது உண்மையாக இருந்தார், வேதம் என்ன சொல்கிறது? நம் வாழ்க்கை சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் என்று வாசிக்கிறோம். சகல நன்மை. He has chosen us. யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுகிறது? You have not chosen me, I have chosen you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். என்ன ஒரு அருமையான ஒரு தேவன் பாருங்கள். நாம் ஒவ்வொரு இந்த நாளிலே நீங்கள் அறிய வேண்டிய திட்டவட்டமான காரியம் என்றால், யூ ஹேவ் பீன் சோசன். நீங்கள் ஒவ்வொரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரராக இருக்கிறீங்க, விலையேறப்பட்ட பாத்திரராக இருக்கீங்க. எப்படி தெரிந்து கொண்டாராம்? எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக, உலகம் தோற்றத்துக்கு முன்பே, ஈவன் பிஃபோர் he laid the foundation of this earth, இந்த உலகத்தை உருவாக்கும் முன்பே நம்மை தெரிந்து கொண்டார். ஒரு துணி புடவை கடைக்கு போங்களேன், சிஸ்டர்ஸுக்கு சொல்கிறதுக்காக
நல்லி டெக்ஸ்டைல்ஸ், அல்லாட் குமரன், இன்னும் மெட்ராஸில் போனீங்கன்னா எவ்வளோ போர்ட்டீஸ் அதுன்னு இருக்குது. இப்போ அது கூட ஒரு சில்க் சாரி வாங்கணும்னு போகிறீங்க வச்சிங்களேன், அங்கே இருக்கிற அந்த ஆள் என்ன செய்கிறான் கவுண்டரில், நீங்கள் போய் நின்னோன்னே ஒரு சாரி தான் நீங்கள் வாங்க போகிறீங்க, அவன் என்ன செய்வான் டப்பு 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 டப்புன்னு எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பான். அது இருக்கும் 30 சாரி போடுவான். அவனுக்கு அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வைக்கிறது தான் அவனுடைய பொறுப்பு. அவனுக்கு அவ்வளோ கடினமாக இருக்கும். யோசித்து பாருங்கள், நீ வாங்க போகிற ஒரு சாரிக்காக, அந்த ஒரு சாரிக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் எடுத்து போகிறோம். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து என்ன செய்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட சாரியை மாற்றம் எடுக்கிறீங்க. அதே போல தான் பாருங்கள், கோடா கோடி மக்கள் அவர் உருவாக்க போகிறார், கோடா கோடி மக்களை அவர் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்க போகிறார் என்பதை அறிந்த கர்த்தர் உங்களை மாற்றம் பாருங்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். How special you are among all those people, millions and billions of people. You have been chosen by the Lord. Therefore you are a special people. இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்திருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் விலையேறப்பட்டவர்களுமே திட்டவட்டம் அறிந்து கொள்ள வேண்டும். பெரியமானவர்களே, எல்லாத்துக்கும் மேலாய் இன்னும் முக்கியமான காரியம் என்னவென்றால், எதற்காக நம்மை தேர்ந்து கொண்டார், எதற்காக தெரிந்து கொண்டார்? வேதம் சொல்லுகிறது, அவருடைய குமாரன் சாயலாய் மாறும்படிக்காக நம்மை தெரிந்து கொண்டாராம். What a great privilege we have. We've been called to be conformed to the image of his son. அவருடைய மகனின் சாயலாக அவரை போல மகனை போல மாறுவதற்காக தெரிந்து கொண்டாராம். இந்த வசனத்தை வாசிப்பில் என்றால், சகலும் அவர் நேசிக்கிற சகலும் நன்மைக்கு ஏதாவது நடக்கும். யாருக்கு? அவரை போல இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்க அழைக்கப்பட்ட நமக்கு எல்லாமே நன்மையாய் மாறும். ஆகவே என்ன இருந்தாலும் சரி, என்ன காரியம் இருந்தாலும் சரி, அது நம்ம நன்மையாகவே முடியும்படிக்கு கர்த்தர் செய்கிறார். ஆகவே இந்த சாயங்காலம் வேளையில் நாம் திட்டவட்டம் அறிந்து கொள்ள வேண்டியது, நம் நேசரை நேசித்தவர்கள் சாதாரண மக்கள் அல்ல. You have been chosen a special people, every one of you. ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும், ஒவ்வொரு கேம்ப் சகோதரர்களும், ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு குழந்தைகளும், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துக்கு தாம் ஈரத்தை ஒப்பு கொடுத்த மக்கள், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட மக்கள். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் சிலுவையின் காட்சியை கண்டு சிலுவை ஆண்டை வந்து என் ஆத்மாவை சிலுவை என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், அவரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சொல்கிற இந்த சங்கலம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லும் வார்த்தை, நீங்கள் வெளியேறப்பட்ட மக்கள். ஆகவே ஒரு நாளும் உங்களை சாதாரணமாக எண்ணி விடாதீங்க. Think of that. When you know that your position, even your behavior will change. நீங்கள் எதற்காக தேவங்களை அழைத்தார், என்ன நோக்கத்தோடு அழைத்தார் என்பதை நீங்கள் திட்டவட்டமாக அறிவோம் என்றால் நம் வாழ்க்கை தலைகளாய் மாறும். ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதற்கு இடம் கொடுக்கவே மாட்டோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை அழைத்து நோக்கம் என்ன தெரியுங்களா? இயேசுவை போல மாறுவதற்காக. ஆகவே அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு உருவாகுமானால், நான் நேசரை போல மாற, சாதாரண மனுஷன் இல்லை, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒரே நேசகுமாரன், சர்வ வல்ல தேவன், அவரை போல மாற நம்ம அழைத்திருக்கிறாராம், ஒவ்வொருவரும் அழைத்திருக்கிறாராம். பாருங்க, இந்த எண்ணம் நமக்கு இருக்குமானால் பாவத்தை லகுவாய் மேற்கொள்வோம், பாவத்தை செய்யவே மாட்டோம். இது எண்ணம் நமக்குள் வருமானால் பாவம் செய்யவே மாட்டோம். நாம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்ய வேண்டும் என்று முற்படும் பொழுது என்ன ஆகலாம், நமக்குள் ஒரு பயம் வருகிறது. கர்த்தாவே, என்னை உமக்கென்று அழைத்தீரே, நான் விசேஷமாக அழைக்கப்பட்டவன் அல்லவா, ஆண்டவரே உம்முடைய மகனின் சாயலாக மாற அழைக்கப்பட்டவன் அல்லவா, ஆகவே இதை நான் செய்ய மாட்டேன் பயம் நமக்குள் உருவாகும். பிரியமானவர்களே, வில்லியம் பிரண்ணாம் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். கர்த்தர் அவரை வல்லமையாக ஒரு காலத்தில் பயன்படுத்தினார். அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுது அவருக்கு பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருப்பாராம். திடீர்னு அவருக்கு அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்களைப் போல நாம் நடக்க வேண்டும், அவர்களைப் போல நாம் கேலி செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணங்கள் வரும் பொழுது, அதை துணியும் பொழுது என்னாகுமா, ஒரு சத்தம் வருமா அவருக்கு. என்ன சத்தம் வரும்? நான் உன்னை ஒரு ஊழியத்துக்கு என்று பிற்காலத்தில் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். யூ ஹேவ் பீன் a chosen vessel. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். இதை செய்யாதே என்று சொல்லுமா. அது செய்யும் போது அப்படியே நடுங்குவாராம். ஒரு குறிப்பிட்ட நாளில் அவள் சகோதரர்கள் வாலிப பிள்ளைகளோடு போய் கொண்டிருக்கும் போது எல்லாரும் சிகரெட் பிடிச்சு கொண்டிருந்தாங்களாம். அப்போது இவரும் எனக்கும் நான் சிகரெட் பிடிக்கலாமேன்னு சொல்லி இந்த சிகரெட்டை கையில் எடுத்தாராம். அது எடுக்கும் பொழுதுதானே சத்தம், நான் உன்னை இதுக்கென்றல்ல, உனக்கு விசேஷ ஊழியத்துக்கென்று நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், எனக்கு விசேஷமானவன் என்று சொன்னோம். அப்படியே சிகரெட்டை போடுவாராம். அதே போல் பல சம்பவங்கள் இப்படிப்பட்ட சமூகம் வருமா. ஆகவே அதே போல் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நாளில் தேவாதி தேவன் தன் தூதனை அனுப்பினார் அவரோடு முகமாய் பேசும்படிக்காக.
அந்த தூதன் அவர் வாழ்க்கையில் வந்த நாளில் இருந்த வாழ்க்கை தலைகளாய் மாறிட்டு கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பித்தார். எங்கெல்லாம் போகிறாரோ, எந்த தேசத்துக்கெல்லாம் போகிற, எங்கள் ஊழியத்துக்கெல்லாம் போகிற தூதன் பக்கத்தில் வந்து நிற்பாராம். அந்த தூதன் வரும் வரைக்கும் அவர் காத்து கொண்டே இருப்பார், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார், பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருப்பார். திடீர்னு தூதன் வந்து நிற்கும் போது நிறுத்து என்று சொல்வாராம். அப்படியே அந்த தூதன் அங்கே இருக்க அத்தனை மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் துயரங்கள், அவர் இருக்கும் வேதனைகள், விசேஷமாய் கேன்சர் வியாதியினால் தவித்து கொண்டிருக்கும் மக்களை அவர் மூலமாய் ஏராள மக்களை சுகமாக்கினாராம். அவருக்கு அந்த ஊழியத்துக்கு அழைத்த தேவன் அவரோடு எப்படி பேசிக்கொண்டே இருந்தார். ஆகவே பயம் ஒன்று அவர் உள்ளத்தில் உருவானது. அவர் அந்த தவறுகள்லாம் சின்ன வயதிலிருந்தே செய்யாதபடிக்கு அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கும் ஒரு ஊழியத்தை அவர் செய்ய வேண்டும். அந்த அழைப்புக்கு அவர் வந்த நாள் வரைக்கும் அவரை ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, யூ மஸ்ட் நோ, வேதம் சொல்லுகிறது, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ் வி பெரிஷ். நாம் அறியாததுனாலே, தேவன் அழைப்பு அறியாதனாலே, நம்முடைய நோக்கம், தேவனுடைய நோக்கம் நம்மை குறித்து என்ன என்று அறியாததுனாலே நாம் என்ன நினைக்கிறோம், நாம் வேதம் சொல்லுது அழிந்து போகிறோம். We perish because we do not have enough knowledge. அது இல்லாதனால அழிந்து போகிறோம். பிசாசு நம்ம சுலபமாய் நம்மை தட்டி விடுகிறான். காரணம் அவருடைய அழைப்பு தெரியாமல் போவதனால. ஆனால் நம்ம அழைப்பு அறிவுந்திருப்போம் என்றால் நாம் அவன் கிட்ட போகவே மாட்டான், கிட்ட வரவே மாட்டான். காரணம், நான் அவனை தூக்கி எறிவோம், அவனை போ என்று சொல்லுவோம், பாவத்தை விட்டு விலகி ஜீவிப்போம். அவருக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் கண்டு நடுங்கி ஓடுவோம். காரணம், என் அழைப்பு வேறப்பா, நான் இயேசுவை போல இருக்கணும். வேதம் சொல்லுது, இயேசு பாவம் செய்யலை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. வேதம் சொல்லுதா, தேவ சித்தத்தையே அவர் செய்தார். அவர் பாவம் செய்யாதவராய் வாழ்ந்தார், அன்பு நிறைந்தவராய் வாழ்ந்தார், இரக்கம் நிறைந்தவராய் வாழ்ந்தார், எல்லார் மேலும் இரக்கத்தை காண்பித்தார். அவர் வாழ்க்கையில் காணப்படுத்தலாம் அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் தூய்மையாக தான் இருந்தது. ஆகவே அதே போல தான் ஒவ்வொருவரையும் சங்கலம் ஒவ்வொரையும் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மக்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் போது நாம் ஏன் பயப்பட வேண்டாம்? we must know that. படிப்பை மறந்துடுங்க, உங்களுடைய வேலையை மறந்துடுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட வேலை செய்கிறீங்க? நான் அதிக சம்பளம் வாங்குறேன்னா நான் ஏழை ஆச்சேன்னு யோசிக்கலாம், நான் அதிக படிப்பில்லைன்னு யோசிக்கலாம். நோ, ஆல் தீஸ் திங்ஸ் will not stand before God. தேவன் முன்பாக வைக்கலாம் நினைப்பதே இல்லை. காரணம், நீங்கள் அழைக்கப்பட்டது நேசரை போல மாறுவதற்காக. படித்தவனோ படிக்காதவனும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஏழையோ பணக்கார இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து ரத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் திட்டவட்டம் நாம் அறிய வேண்டியது, நான் இயேசுவை போல மாற அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்கு தான் உங்களை உலகம் தோற்று முன்னே அழைத்து விட்டால், அதுதான் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. Today we are all seated here because of one purpose. The Lord has chosen us as special people, that we should be conformed to the image of His Son, that we should be like Jesus. யோவான் 2:6 சொல்லுகிறது, அவருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது போல நடக்க வேண்டும், அவர் நடந்தது போல நடக்க வேண்டும் என்று. யோவான் 4:17-18 சொல்லுகிறது, அவர் இருக்கிறது போல் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் என்று. அப்படிப்பட்ட அழைப்பு தான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த மனதில் கொண்டவர்களாக இருப்போம் என்றால் நம் வாழ்க்கை தலைகளாய் மாறும். இந்த வேத வசனம் இப்போ என்ன சொல்கிறது என்றால், இந்த அழைப்புக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்த நமக்கு என்ன செய்ய போகிறார்? அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்ய போகிறார். He is going to do all things that will work for good, to work for our own good. நம் நன்மைக்கென்றே மாறுவதற்காக, நம் நன்மைக்கென்றே அது நிறைவேறுவதற்காக அவை எல்லாவற்றையும் மாற்றுவார், எல்லாவற்றையும் நமக்கு மாற்றி கொடுப்பார். சகலம் நன்மைக்காக நடக்கும். சகலம் என்று சொல்லும் போது என்ன? தீமையும் சரி, நன்மையும் சரி. இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங், isn't it? எல்லாவற்றையும் அது கூடுதலாக காண்பிக்கிறது. நன்மை மாற்றம் இல்லை, நல்லா இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கேன், நான் சுகமாக இருக்கிறேன், நான் பெரிய வேலையில் இருக்கிறேன், நான் படித்தவனாக இருக்கிறேன், இந்த நன்மை மாற்றம் செய்ய போகிறதில்ல. நான் வாழ்க்கையில் even the failures of our life, even our weaknesses, everything will work out for our own good. சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்க போகிறது. வியாதியை யோசித்து பாருங்க, அதனால் உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகக்கூடும். வியாதியினால் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? You will work out good because of that. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா? அதை கூட கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். திருமணத்தில் ஒரு வேதனையான ஒரு காரியம் நடந்து விட்டதுன்னு சொல்கிறீங்களா? அதையும் கூட கர்த்தர் நன்மையை மாற்றுவார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி என்று சொல்கிறீங்களா? அதை கூட நன்மையை மாற்றுவார்.
எதுவாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போய் கொண்டு இருக்கிறார்களா, அதை கூட கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை எந்த காரியம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆல் திங்ஸ் சகலமும் 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 நன்மைக்கு எதுவாய் நடக்கும். சகலம் நன்மைக்கு எதுவாய் நமக்கு முடித்து கொடுப்பார். அதுதான் ஆண்டவர் பாருங்க. ஆகவே இதுக்கு தான் நம்ம அழைக்கப்படுறோம். யாருக்கு அது செய்ய போகிறாரா? அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவரை நேசித்து அவரை போல மாற அழைக்கப்பட்ட நமக்கு அது நன்மையாய் மாற்றி கொடுப்பார். Therefore, don't worry about anything. Do not worry about anything. All that you have gone through, your success, your failures, whatever may be the problem, remember one thing, God is going to work out for your own good. You are not going to be a failure. நீங்கள் அழிந்து போகிற ஒரு தோல்வி அடைந்த மனிதனாக இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் வெற்றி நிறைந்தவளாக, வெற்றி சிறந்தவளாய் வாழப்போகிறோம். எப்போதும் நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் தானே வேதம் சொல்கிறது. He always caused us to triumph in Christ Jesus. To triumph in Christ Jesus. We are more than conquerors to him that loved us. நாம நேசிக்கிறவர்களுக்கு முற்றிலும் ஜெயிக்கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேசம் நம்மோடு இருக்கும் பொழுது எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆம், ஒருவேளை தோல்வியை போல காணப்படலாம், கஷ்டத்தை போல இது என் வாழ்க்கையில் இனிமேல் இது நன்மை உண்டாகுமா, இதனால் என் வாழ்க்கையில் இனி மாறுதல் வருமா, இதுதான் என் முடிவுன்னு யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் பிரியமான இல்லை, அதுக்குள்ள உங்களை கர்த்தர் அழைத்தது. உங்களை கர்த்தர் அழைத்து வாழ்க்கையில் நன்மை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். அதையும் நன்மையாய் மாற்றுவதற்காக அழைத்திருக்கிறார். அதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. கத்திட்டோட்டமாக அறிந்து கொள்ளுங்க. ஆகவே ஒரு வேதனை உள்ளத்தில் சொல்லலாம், ஏன்பா எனக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த நஷ்டம் சுவாமி, ஏன் இந்த துயரம் சுவாமி, எனக்கே இந்த கஷ்டம் சுவாமி, என் மனைவிக்கே இந்த பாடு, என் கணவனுக்கே இந்த பாடு, என் பிள்ளைகளுக்கே இந்த கஷ்டம் சுவாமி என்று கலங்கி இருக்கலாம். காரணம், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால இப்படிப்பட்ட கேள்விகள் வரக்கூடும். அப்பொழுதுதான் நீங்கள் திட்டவரம் அறிய வேண்டியது ஒன்று தான், உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். வேதத்தை வாசித்து பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி நடந்தது. யோசேப்பை நினைத்து கொள்ளுங்க. அவன் அருமையான தேவாதி தேவனுடைய சொற்பனங்கள் மூலமாய் தேவன் பேசினார். நீ பெரிய அதிகாரி ஆவாய், உன் சகோதரர்கள்லாம் உன்னை வணங்குவார்கள், ஏன் உன் பெற்றோர்கள் கூட உன்னை வணங்குவார்கள். அதை போய் சொன்ன பொழுது எல்லாருக்கும் ஒரே வேதனை, பொறாமை. அடுத்த நாட்கள் சில நாட்கள் அவன் எங்கே இருக்கிறான், குழியில் இருக்கிறான். அவனை தூக்கி ஒரு குழியில் போட்டுட்டாங்க. அந்த குழி அதோடு முடிஞ்சு விட்டதா? இல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அங்கே போத்திபார் வீட்டுக்கு போகிறான். அதோடு அங்கே முடிஞ்சு விட்டதா? அங்கே நல்லா இருக்கிறோம், நல்ல சாப்பாடு, நல்ல எஜமான் என்ன அதிகமாக நேசிக்கிறார், எல்லாத்திலும் உயர்த்தப்பட்டு இருக்கிறேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி அவன் யோசித்து கொண்டு இருப்பான். அந்த நேரத்தில் என்ன ஆச்சு? திடீர்னு ஒரு இடி வருது. அவன் செய்யாத குற்றத்துக்காக அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுறாங்க. சிறைச்சாலையில் இருக்கிறான். அங்கே இருக்கிற சிறைச்சாலை அதிகாரி அவனுக்கு எல்லாம் உரிமையை கொடுத்தார். அவனுக்குள்ள ஏதோ இருக்கிறதை கண்டு அவனை அவ்வளவாய் மதித்து அவனுக்கு எல்லாம் ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அங்கே அந்த சிறைச்சாலையில் கூட பாருங்க, அங்கே ஒரு மனிதனுக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாக அவனோடு கொண்டு இருந்த உடன் சிறைச்சாலையை கைதியை பார்த்து அவன் ஒரு காரியத்தை சொல்லி, நீ உனக்கு உன்னுடைய கனவு, உன்னுடைய சொப்பனம் உன்னை உயர்த்தி கொண்டு வரும், நீ இந்த இடத்துலேருந்து வெளியே வருவாய், இந்த கட்டிலேருந்து நீ வெளியே வருவாய், இந்த சிறைச்சாலையிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அனுப்புகிறான். அதோடு கூட சொல்கிறான், நீ போன பிறகு நீ நன்மையாக வாழும்பொழுது, உன்னை கர்த்தர் உயர்த்தும் பொழுது என்னை நினைத்துக்கொள், மறக்காதேன்னு சொல்லி அனுப்புகிறான். அவன் மறந்துட்டான். ஆனால் பாருங்கள், தேவன் மறந்தாரா? தேவன் மறக்கிறது இல்லை. காரணம், அவர் நேசிக்கிற சகலும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். பெரியமானவர்களே, கொஞ்ச நாள் ஆயிற்று, நேராக பார்வோன் மேலே நிற்கப்பட்டான். பார்வோன் அவனை பெரிய அதிகாரியாக மாற்றினார். அது மாற்றமல்ல, அதனால் ஏராள மக்கள், அழிந்து போக வேண்டிய மக்கள் எல்லாம் உயிரோடு காப்பாற்றினான். கர்த்தர் மூலம் எத்தனை பெரிய காரியங்கள் செய்தார். அதுதான் சகோதரத்தில் சொல்கிறான். அவங்க சகோதரன்லாம் நிற்கிறாங்க. அவத்தில் சொல்கிறான் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், ஆதியாகம புஸ்தகத்தில், நீங்கள் எங்களுக்கு தீமை செய்ய யோசித்தீங்க, நீங்கள் எனக்கு தீமையை செய்ய நினைத்தீங்க, நானும் உங்களுக்கு கர்த்தரோ அதை நன்மையாக மாற்றினார். You meant to do evil to me, but the Lord has changed it into good. Yes, made it good for me. அதை நன்மையாக மாற்றினார். Not only for me, for millions and thousands of people all around.
so that they have saved and they did not perish என்று சொல்கிறான். அழிந்து போகாதபடிக்கு தேவன் எனக்கு இதை நன்மையாய் மாற்றினார். அதுக்கு தான் இங்கே அமிச்சா இருப்பான். இங்கே அமிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நான் யோசித்தேன், எல்லாம் முடிஞ்சது, எங்கேயோ இருந்தேன், அப்பா வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்டேன், மகிமையோடு இருந்தேன், இங்கே இந்த இடத்துல வந்து நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு யோசித்து அழுதுருப்பான். எத்தனையோ தடவை அழுதுருப்பான், அவன் தனியாக அழுதுருப்பான், யாருமே இல்லைன்னு அழுதுருப்பான். அதோடு முடிஞ்சிச்சா? இல்லை. தேவன் அதை கூட நன்மையாய் மாற்றி கொடுத்து அவனை உயர்த்த ஆசுவைத்தார், அநேகருக்கு ஆசுவாதமாக மாற்றினார். ஏன் அதே போல் ஏராள மக்கள், யோபை எடுத்துக்கொள்ளுங்க, வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் இழந்தான், பக்தியாக வாழ்ந்தான், பரிசுத்தமாக ஜீவித்தான், எல்லாத்தையும் இழந்து போயிட்டான், ஒரே நாளில் எல்லாம் போச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன புடமிட்ட பிறகு நான் சுத்த பொன்னாய் வணங்குவேன் என்று சொல்லி தேவாதி தேவன் மேல் அவன் விசுவாத்து விட்டு விடாமல் இருந்தான். அந்த நிலையிலும் கூட எல்லாரும் கைவிட்ட பொழுதில் கூட அவன் தேவனை பற்றி கொண்டவனாய் காணப்பட்டான். ஆகவே ஒரு நாள் ஒன்று வந்தது, தேவனை பார்த்து சொன்ன, ஆண்டவர் இப்போது எனக்கு தெரியும்ப்பா, நீ எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிறவர், நீ செய்ய நினைப்பது தடைப்படாது, உண்மை நான் காதனால் கேட்டிருக்கிறேன், இப்பொழுதோ என் கண்கள் உண்மை காண்கிறது என்று சொன்னான். தேவன் அதை நன்மையாய் மாற்றினார். பவுலப்பன் வாழ்க்கை எடுத்து பாருங்க. 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க. அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, அது எனக்கு மிகவும் வேதனை கொடுத்தது, அதை ஆண்டவரிடத்தில் 3 தடவை கேட்டேன், எடுத்து போடும் சாமின்னு கேட்டேன். ஆனால் கர்த்தர் சொன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்னான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்கியம் யாரு கிடைக்கும்? டு ஹாவ் த வெரி ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் இன் யூ. தேவனுடைய பலன் நம்ம மேலே வரணும்னாக்கா அது எல்லாரும் கிடைக்குமா? பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய அப்போஸ்தலன், பெரிய காரியங்கள் எழுதினவர், வெளிப்பாடு கிடைத்தவர், ஏராளம் வெளிப்பாடுகள் கிடைத்தது நிமித்தம் முள் வந்ததுன்னு சொல்கிறார். அவருக்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால், தேவ பலன் வந்து என் மேலே இறங்கும் பொழுது அதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், என் உபத்திரத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அதையும் பவுலுக்கு நன்மையாக மாற்றினார். He changed everything for his goodness. He says, God's power rested upon me, God's strength rested upon me. What more do anyone needs? யோசித்து பாருங்க. அதை விட ஒரு பெரிய காரணம் உலகத்தில் என்ன இருக்குது? தேவ வல்லமை, தேவ பலன் மேல் இறங்குவதற்கு. அதுக்காக இந்த பாடுகள், அதை நன்மையாய் மாற்றுகிறவர். அநேகர் யோசித்திருக்கலாம், இவ்வளோ கஷ்டப்படுறாரு அவர், ஒருவேளை யாருக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாருண்டு. வேதம் சொல்லுகிறது, ஒரு இடத்துல எழுதும்போது சொல்லுகிறார், என்னுடைய அருவருப்பை நீங்கள் தள்ளவிடலை, என்னை ஒரு தேவதூதனைக்கு போல ஏற்றுக்கொண்டு. ஏதோ ஒரு அருவருப்பான ஒரு வியாதி அவருக்கு காணப்பட்டிருக்குது. சிலர் சொல்கிறாங்க கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல எழுதுகிறான், உங்களுக்கு சுத்தமான என்னை உங்களுக்கு முடிந்திருந்தால் உங்கள் கண்களை பிடிங்க எனக்கு கொடுத்துருப்பீங்கன்னு சொல்கிறான். அப்படின்னா கண்ணில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு மறைவான காரியம், யாருக்குமே எதுன்னு தெரியாது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலையும் வேதம் சொல்லுகிறது, அதை நன்மையாய் மாற்றி கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் அதை நான் செய்வார். ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழப்பை யோசித்து பாருங்கள். ஃபெயிலியர் இன் யோர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். டேக் த லைஃப் ஆஃப் பீட்டர். பேதுரு யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட மனுஷன், தேவனுக்கு வைராக்கியமாக இருந்த மனுஷன், எதையும் சாதிக்கக்கூடியவன், எல்லாவற்றும் உண்மையாகவே இயேசுவை நேசித்த ஒரு மனிதன் பேதுரு. ஆனால் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு வேதனை வந்தது. அவனு சொல்கிறார், பிசாசு உன்னை புடமிட என்னை கேட்டுக்கொண்டான்ப்பா, அவனுக்கு நான் உத்தரவு கொடுத்தேன், ஆனால் உனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், உன் விசுவாசம் அழிந்து போகாதபடி ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டுதல் செய்திருக்கேன்னு சொன்னார். அதே போல் ஒரு நாள் வந்தது, அவன் மறுதளிக்கக்கூடிய நாள் ஒன்று வந்தது. 3 தடவை சேவல் கூடுவதற்கு முன்பாக சேல்வை கூடுமுனால 3 தடவை மறுதளிச்சிட்டான் பாருங்க. எனக்கு இயேசுவே தெரியாது என்று சொன்னான். அவனை உண்மையாகவே அவன் சொன்னானா, எப்படி சொன்னானே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் ஆண்டவற்றில், ஒருவேளை ஆண்டவற்றில் சொல்லியிருப்பாரு, பா நீ என்னை மறுதளிப்பான்னு சொல்லியிருப்பாரு. அவன் என்ன சொன்னான், நான் யார் என்ன பண்ணால் நான் விட மாட்டேன் சாமி. அவன்கிட்ட என்ன கேட்டிருக்கணும், ஆண்டவரே நீ சொன்னால் நடக்கும்ப்பா, என்னை காப்பாற்றும், அந்த துயரம் வராதபடி என்னை காத்துக்கொள்ளுமான்னு கேட்டிருப்பானா? கேட்கவே இல்லை. கேட்டிருந்தானா ஒருவேளை தேவன் அதை அனுமதித்திருக்க மாட்டார். அவன் அந்த தாழ்மையை கற்றுக்கொண்டான். அவன் தாழ்மை பிறகு கற்றுக்கொண்டான். வேதம் சொல்லுவது, ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாறினான், அநேகரை பலப்படுத்தும் ஒரு அப்போஸ்தலனாய் மாறினான். நீ மனம் திரும்பின பிறகு, நீ மாறின பிறகு நீ அநேகரை நீ பலப்படுத்துவாய் என்று இயேசுசாமி அவனை பார்த்து சொன்னார். அதே போல் ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாறினான். Even your failures, your spiritual failures will work out for your own good. அது உன் நன்மைக்காகவே நடக்கும்.
Everything will change for your own good. Everything will work out for your own good. For those who love God, those who have been called for His purpose. What is the purpose? The purpose is to become like Jesus. இயேசுவை போல மாற அழைக்கப்பட்ட நமக்கு. ஆகவே துயரங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், அவமானங்கள், நிந்தைகள், பரிகாசம் வரலாம். ஆனால் உண்மையான ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நேசரை பேசாமல் இருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்ததை பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 சொல்லுகிறது, அவர் முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தை எண்ணி அவமானத்தை மகிழ்ச்சியோடு சந்தித்தார். அவருக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷம் என்ன? அந்த சந்தோஷம் தான் என்ன? வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு நாளில் பிதாவின் வலது பாசத்தில் உட்காருவார். அந்த நாளில் கோடி மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டதை காணும் பொழுது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று. அந்த மகிழ்ச்சியை எண்ணி, அந்த சந்தோஷத்தை எண்ணி அவர் என்ன பண்ணாராம்? எல்லாவற்றையும் சகித்தாராம். அவமானம், நிந்தை, பரிகாசம். 33 வயசுல தன் வாழ்க்கையை இழக்க கொடுத்தார். He was murdered at the age of 33.5 years. Just a young man. ஒரு வாலிப மனிதனாக தன் ஜீவனை கொடுத்தார். அவசியமா? ஒரு தச்சன் வீட்டில் பிறப்பது அவசியமா? ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறப்பது அவசியமா? வறுமை அனுபவிப்பது அவசியமா? தகப்பன் இழந்து போனதுனால குடும்பத்தின் பாரம் அவர் மேலே வந்து அவர் தச்சனாக இருந்து 30 வயசு வரைக்கும் குடும்பத்தை காப்பாற்றுவது அவசியமா? அவர் இதெல்லாம் யோசித்து பாருங்க. யாருக்கு வந்தது? நேசருக்கு வந்து. அவர் சொல்றார், உன் பாடுகள் மூலமாக நான் கீழ்ப்படைய கற்றுக்கொண்டேன். He learned obedience through sufferings. Through sufferings. Is it required for a son of God? Is it required for a man who is sinless? பாவமே இல்லாதவர். அப்படிப்பட்டவருக்கு அது அவசியமா? எதற்கு நடந்தது? நன்மைக்கு எதுவாய் முடிவதற்காக. அவர் பிதாவை அதிகமாக நேசித்தார். பிதாவை அதிகமாக சொன்னார், என்ன நான் தனிமையாக இல்லை, என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு போகவே இல்லை, காரணம் அவருக்கு பிரியமானதே செய்கிறேன்னு சொன்னார். அவர் சித்தத்தையே கேட்டு செய்தார். அவர் பிரியமானதையே செய்தார். அவர் என்ன சொல்றாதையே செய்தார். எப்பொழுதும் தாழ்மை, கீழ்ப்படிதல், தாழ்மை, கீழ்ப்படிதல் நேசர் வாழ்க்கையில் எப்பொழுதும் காணப்பட்டது பாருங்க. ஆகவே தான் அவருக்கு இந்த நிலைமை வந்த பொழுது கூட வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை வீடோடு எழுப்பின பொழுது பிதாவின் வலது பாதத்தில் உட்கார்ந்தார். கோடி தூதர்கள் அவரை போற்றும்படிக்கு செய்தார். அவர் காலின் கீழ் சகல விதமான அதிகாரங்களும் துரைத்தனங்களும் எல்லாம் அவர் கால் கீழே கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமில்லை, கோடி மக்கள் இன்றைக்கு அவரை இதயம் தெய்வமாக அவர் ஏற்று சுமந்து திரிகிறார்கள். ஒரே ஒரு காரணம், தேவாதி தேவனை நேசித்து அவரை முற்றும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுனால, அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால வேதம் சொல்லுகிறது, அவர் சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாற்றி கொடுத்தார். All things worked for good for my Lord Jesus Christ. It will happen for you and for me. Why should die at the age of 33.5 years? What is the reason? அவசியமா? தாய் எவ்வளோ அழுதுருப்பாங்க யோசித்து பாருங்க. மரியாள் எவ்வளோ கதறி இருப்பாள். செல்லம் போல வளர்த்தேனே, யாருக்குமே தெரியாது, இதனால் அவமானம், இந்த பரிகாசெல்லாம் கடந்து போனேனே, இந்த குழந்தைக்காக இன்றைக்கு அநியாயமாக செத்து போகிறாரே என்று எவ்வளோ அழுதுருப்பாள் யோசித்து பாருங்க. அவரை நேசித்து அத்தனை பேரும் அழுதார்கள், உடைந்து போனார்கள். அப்படி தான் நம் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும். ஆனாலும் பெரியமானவர்களே, ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம் வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். சகலம் நன்மைக்கு தான் நடக்கும். ஆகவே நாம் விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. We should not give up our faith when we see problems, when we see failures, when we see loss. Yes, maybe whatever it is. உங்கள் வேலை ஸ்தலத்தை வேலை இழந்து போன நிலைமை இருக்கலாம், வேலை இழந்து போய் தவித்து கொண்டு இருக்கலாம், பிஸ்னஸில் உள்ள இழப்பு வந்திருக்கலாம். அவைகள் எல்லாத்தையும் இயேசு சுவாமியை நேசிக்கிற உங்களுக்கு, இயேசுவை போல மாற அழைக்கப்பட்ட உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஆகவே தைரியமாக இருப்போம், விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. We have to go through problem. We have to go through shame. We have to go through all sorts of things because it happened to the Lord Jesus Christ. அவர் அடிச்சுடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அவர் சாயல் என்றால் என்ன? அவர் வாழ்க்கையில் காணப்பட்ட வல்லமை, அவர் வாழ்க்கையில் காணப்பட்ட வரங்கள், அபிஷேகம், அன்பு இவெல்லாம் காணப்படும். அதோடு கூட பாடுகளும் இருக்கும். அவரை போல் என்றால் பாடுகளை தவித்து விட்டு ஓடிவிடலாமா? முடியாது. All that will happen. But final will be glorification. அதே வசனம் சொல்லுகிற, அவர் அழைத்தவர்களை மகிமைப்படுத்தும் இருக்கிறார். He has glorified those whom he have justified, those whom he had made righteous. நீதிமான்களாய் மாற்றி அழைத்து, அவர்களை இயேசுவை போல மாற்ற அழைத்து, அவர்களை நீதிமான்களாய் மாற்றி
அவளை மகிமைப்படுத்தியிருக்கிறார். என்ன மகிமை? There's great glory awaiting for you. Maybe right here on this earth, even if you miss this year, you will see it in heaven. தேவ மகிமையை காணும்படிக்கு செய்வார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒருவேளை மகிமையை காண முடியல, ஆனால் இன்றைக்கு எத்தனை விதமாய் அவரை துதிக்கிறார்கள். கோடா கோடி மக்களை போற்றுகிறார். பிதாவின் வலது பார்த்து மகிமையோடு இருக்கிறார். ஆம், அதே போல ஒருவேளை நாம் போகும்பொழுது அங்கே நாம் எல்லா மகிமையை காணும்படிக்கு செய்வார். That's why the Bible says, whom he has chosen, he has glorified them. He talks about the past சொல்றது. It says not, I will glorify them. It says, he has glorified them. அவரை மகிமைப்படுத்தவும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம் வாழ்க்கையில் வரப்போகிற நன்மையை குறித்து அங்கே பேசுகிறது. ஆகவே நாம் வெக்கப்பட்டு போகிறது இல்லை, வெக்கப்பட்டு போவதில்லை. பாவத்தை விடலைக்கு ஜீப்போமா? தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் விட்டு விடுவோமா? கஷ்டங்கள் வரும்பொழுது சோர்ந்து போகாமல் இருப்போமா? கலங்கி போகும் பொழுது, உடைந்து போகும் பொழுது நேசர் நினைத்து கொள்வோமா? அவர் பரிசுத்தவான்களெல்லாம் நினைத்து கொள்வோமா? அவர்களுக்கெல்லாம் உதவி செய்தவர் நமக்கு உதவி செய்வார். காரணம் உண்மையுள்ளவர். ஆகவே நம் விசுவாசம் வீண் போக போகிறதில்ல, நம்பிக்கை வீண் போக போகிறதில்ல. ஏதோ சம்பவங்கள் குடும்பங்கள் நடந்து விட்டதுனால, ஏதோ பிரச்சனைகள் குடும்பத்தில் நடந்து விட்டதுனால நாம் எல்லாமே ஒன்றுமே இல்லை, எங்கள் விசுவாசம் ஒன்றுமே இல்லை, எங்கள் தேவன் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு நாளும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும். நன்மைக்கு எதுவாய் அவளை மாற்றுவார். பின்னால் திரும்பி பார்த்து சொல்லும், ஆண்டவர் நல்லவர், நல்லவர். என் காதனால கேட்டேன், இன்றைக்கு கண்ணுனால் அவரை பார்க்கிறேன் யோபு சொன்னானே, அதே போல சொல்லும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஒவ்வொருக்கும் கிருபை செய்வார். ஒரு நாள் நம்ம வீட்டை விலகவே மாட்டார். ஆகவே இந்த சாயங்காலம் அவரை நோக்கி பார்ப்போமா? Are you going through problems? Are you going through trials? Do you feel, why I'm trusting in this Lord? Is it worth trusting in this Lord? Do you say that? No, never do that. Cling on to him more and more, because he will do everything. He'll change everything for your own good. Everything will work out for your own good. உன் நன்மைக்கென்றே சகலமும் மாறும் பிரியமானவர்களே. ஆகவே விசுவாசத்தை விட்டு விடாதீங்க, நம்பிக்கை விட்டு விடாதீங்க. இன்னும் மிருகப்படுத்திக் கொள்ளுங்க, இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய மகிமையின் பிரசனம் வரும். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை நிரப்புவார். ஓ, கிருபை நிறைந்த ஆவியான் வந்து நிரப்பும் போது உலகத்தை மறந்து போவதற்கு, இந்த உலகத்தின் இச்சைகளை மறந்து போவதற்கு, பணத்தையும் குடும்பத்தையும் வேதனையும் எல்லாவற்றையும் மறந்து போவதற்கு தேவாதேவன் தாம் ஆவியினாலுமே நிரப்புவார். ஒவ்வொரு நாளும் நிரப்புவார், ஒவ்வொரு நாளும் நிரப்புவார். நம்மை கைவிடவே மாட்டார். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் கொடுத்துட்டு போயிருக்கார். வேறு தேற்றவாளங்க வைத்து போயிருக்கிறோம்ப்பா, உங்களோட நான் இருக்க வரைக்கும் எல்லாத்தையுமே சந்தித்தேன், ஆனால் நான் போன பிறகு கூட உங்களுக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு என்னை போலவே உதவி செய்வார்னு சொல்லிவிட்டு போனார். நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்பின் தேற்றவாளன் நாம் சோர்ந்து போகாமல், நாம் மலர் திறந்து போகாமல், விசுவாசத்தை விட்டுவிடாமல் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை பலப்படுத்துவார். இதுக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவே, ஆகவே don't be worried, don't be discouraged. All the time cling on to, when you hear things, when you hear negative words, when you hear negative things happening all around, don't give up, don't be worried. It's not going to, you're not been called for that. தேவன் நம்ம அழைத்தது நோக்கம் ஒரு விசேஷ அழைப்பு. அந்த விசேஷ அழைப்பு உறுதியாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டான். நம்ம எல்லாம் எழுப்போமா? ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ்.